Hi friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பிரானை வச்சு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இறால் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி செய்யறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் கரெக்டா இருக்கும். இதில் 2 பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம அரிசி வேக வைக்க போகிறோம். நம்ம வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதில் பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும், 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பிரியாணிக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்த்தாலே சரியாக இருக்கும். ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கிலோ இறா வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இறா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். நம்ம தம் போட்டோன்னா அதில் வெந்துருச்சுன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது தயிர் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே சேர்க்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன். ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இறா வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் அரிசி போட்டால். இப்போ நம்ம அரிசி வடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது உடையாமல் லேசாக கிளறிக்கோங்க. அரிசியும் இந்த தொக்கோட தண்ணியும் லெவலாக இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா குழஞ்சிரும். தம் போட போகிறோம். இப்போ தோசைக்கல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவு இருந்தால் போதும், அதிகமாக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ இதுக்கு மேலே கரம் மசாலா சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தம்முக்கு. ஏன் இந்த கரம் மசாலா நான் சேர்த்தேன்னா அப்போ தான் பிரியாணி தம் உடைக்கும் போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெயிட்டை தூக்கி மேலே வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும், சரியாக இருக்கும். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி பறக்க பறக்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி வந்து அப்படியே செம்ம உதிரியாக செம்மையாக இருக்குது, வேறு லெவலில். இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வா, வேறு லெவலில் இருக்கே. வா, செம்மையாக இருக்குது, சூடாக இருக்குது, பேசவே முடியல என்னால். இவங்க 2 பேர் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.